ஐ ஆக்சுவலி டோன்ட் லைக் பீப்புள் கிவிங் அப்டேட். ஆக்சுவலா அப்டேட் கொடுக்குறங்கிற பேர்ல அவங்க நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாஸ்க் அப்டேட் கூட பரவாயில்ல. இன்னைக்கு அந்த லைக் காலில் விழுகிறான், 3 மணி நேரம் கெஞ்சுறான், சுபி பாக்குறா, வினோத் இவ்வளோ டீப்பா நிக்கிறான் நடக்கிறாங்கிற முதற்கொண்டு இட்ஸ் நாட் குட். ஜீவா அப்புறம் இப்ப எதுக்கு சட்டைய பார்த்துட்டு கிழிக்க போறான்டா, ஜீவா இப்ப கைய கைய மடக்கிட்டாண்டா முறிக்கிறான்டா. அந்த மாதிரி என்ன தெரியுமா பிரச்சனை ஆகும்? நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. உதாரணத்துக்கு இது ஸ்மைலி பால். இன்னைக்கு இப்ப சபரிய வந்து விக்ரம் அடிச்சிட்டாருன்னே வச்சுப்போம். அது இன்டென்ஷனலா இருக்காது, அன்இன்டென்ஷனலா பட்டுருச்சு. விக்ரம் ஜென்ரலாவே ரொம்ப ஃபோர்ஸா விளையாடுற ஒரு ஆள் தான். இப்போ அதுல நீங்க வந்து இந்த இது தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது நார்மலா அத அடிபட்டோ டயர்ட் ஆகியோ விழுகிறதே வந்து நம்மளுக்கு ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனையா தெரியும். அதனாலதான் அந்த நரேட்டிவ் செட் பண்றது வந்து ரொம்ப தப்பா இருக்குன்ற நானு. ஒரே பவிதான் போட்டு எல்லாரையும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிற நீனு. இல்ல ஃபேமிலிக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இப்படி ஏதாவது ஹர்ட் ஆனா ஏதாவது இன்ஜுரி ஆனா அவங்க ஒரு டென்ஷன் ஆவாங்கல்ல. அதாவது இன்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. பண்ணுவாங்கப்பா. ஃபேமிலில இருந்து ரீச் அவுட் பண்ற அந்த காமன் மேனேஜர் மாதிரி இருப்பாங்க. ரீச் அவுட் பண்ணி தே ஆர் ஓகே அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா இல்ல அவங்க நடந்த உடனே பண்ணி? ஏன்னா அது வரைக்கும் அவங்க பாவம் இப்ப 2 நாளா அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. இது ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப நியூஸே வெளியில வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டெலிகாஸ்டுக்கு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கால் பண்ணி பேசுவாங்க. இப்போ நியூஸ் வெளியில வந்துருச்சு, அப்ப ஆப்வியஸா இன்னைக்கு இல்ல இருக்கு, நான் அதான் சொல்றேன். இவங்க கேட்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இல்ல இல்ல ஒன்னும் ஆகல, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப லீக்ல வந்திருக்குல்ல, லீக்குக்கு அவங்க போன் பண்ணி கேட்டாங்கன்னா கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் they are bound to answer them. இஷ்டத்துக்கு நீங்க ரூமரை ஸ்ப்ரெட் பண்ண விடக்கூடாதுல்ல. சக்திகா என் பேரு கேட்டுச்சு. என்ன சொன்னீங்க? உன் பேர் பக்கத்துல பவின்னு ஒரு பேர் சொன்னேன், அது கேட்டுச்சா? இல்ல கேட்கல, ஷ்ரூஃப்னு கேட்டுச்சு. அப்புறம் அங்க வந்து பவி வீடியோவா போட்டு எல்லாரையும் வெறுப்பேத்திட்டு இருக்கிறியே, ஜாலியா இருக்குதான்னு. ஓ எஸ் எஸ், ரொம்பவே ஜாலியா இருக்கு. ஓ ட்ரூ. வீடியோவா அந்த பிக்சர் அந்த ட்வீட்டை பார்த்துட்டு எனக்கு 2-3 மெசேஜ் வந்துச்சு. who's this how did he how was he able to meet us லாம் கேட்டாங்க. அத நீங்க அவர்கிட்ட தாங்க கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஓ சூப்பர், பரவாயில்ல சொல்லுங்க. அது ஒன்லி ஸ்பெஷல் பீப்புளுக்கு தான் கிடைக்கும். அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க, அப்புறம் எனக்கு அடி விழும். எனக்கு புரியல ஏதோ பண்ணிட்டு போக. சாரிப்பா, நாடு விட்டு நாடு வந்ததா அவங்க பாப்பாக்கிட்ட சொல்லிட்டாங்க போல, அதனாலதான். சரி, இப்ப யார் தான் டைட்டில் வின்னர் ஆவா நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி, யாருதான் டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இல்ல பொதுவா என்ன எது பேஸ் பண்ணி இந்த ஷோ போயிட்டு இருக்குன்னு? வினோத் இல்ல அரோரா தான் டைட்டில் வின்னர். அரோராவா? இது என்ன புதுசா இருக்கு? போட்டு விடுவோம். இல்ல வேணாம் அதை போட்டு விடாதீங்க. போதும், அந்த பிள்ளைக்கு வர அனுபவிக்கிற இந்த பேரே போதும். அவங்க டைட்டில் வின்னர் ரேஸ்ல இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணல. பட் வினோத்துக்கு தான் 95% வினோத்துக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதாவது நான் சும்மா ஜாலியா ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசலான்னு வந்தேன். எந்த பக்கம் திருப்பினாலும் அந்த வண்டியை திருப்பி கொண்டு போய் பிக் பாஸுக்குள்ளேயே விட்டு ஷோக்குள்ளேயே விடுறீங்களே, இந்த டேலண்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? நெகட்டிவ் பிஆர்னு போட்டா இப்ப நாங்க என்ன பேசுறது? இந்தியன் எக்கானமி எப்படி இருக்கு, இதுல இந்தியா என்னென்ன கண்ட்ரிக்கு என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு எல்லாம் பேசலாமா? நெகட்டிவ் பிஆர் பத்தி பேசுங்க. உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் தமிழ் நானு? சரி, இப்ப நெகட்டிவ் பிஆர் பத்தி என்னத்த சொல்றது? நெகட்டிவ் பிஆர், நான் ஒரு பார்வதி ஃபேன். மணிக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்வதிக்கு நான் ட்வீட் போட்டுட்டு இருக்கேன். யாராவது கேக்குறீங்களா? நான் ஒண்ணு கேட்கவா? நியூ இயருக்கு ட்வீட் படிக்கதாங்க முடியும், கேட்கலாம் முடியாது. நீங்க போகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டோல போயிட்டு இருக்க சக்தி, போர் அடிக்குது. இல்ல எனக்கு புரியல, இங்கேயே இன்னும் நியூ இயர் வரல, அங்க வர்றதுக்கு இன்னும் 4 மணி நேரம் கிட்ட இருக்கும். நீங்க எந்த நியூ இயர் பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல? பார்ட்டிக்கு நான் எங்க போறேன்? நான் வயசான ஆளுங்க, என் மச்சான் வீட்டுக்கு நான் போயிட்டு.
சரி இல்ல சரிங்க. சிங்கிங் இப்ப நீங்க ஸ்பேஸுக்கு எங்க வர நியூ இயர் மக்களே இதுக்கு நோட் போயிருக்கீங்க? பண்ணிக்கங்க, இந்த 2K கிட் வயசானவராம். ஆமாங்க 2K வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஆமா, இவர் பெரிய திருவள்ளுவர். 2000 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ் இந்த இன்னைக்கு பக்கம் போனாலும் தமிழ் அடிக்கிறாங்க. இன்னைக்கு யாரு குறுக்க வந்தாலும் அடிப்பன் மோட்ல இருக்காங்க. அது ஒரு 3 நாள் அவங்க அடக்கி வச்ச ஒரு ஆதங்கம். எனக்கு எனக்கு மைண்ட் எல்லாம் ஃப்ரீயா பேட்டி இருக்குப்பா. போட்டு போனது. நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், மைண்ட் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உன்னை அடிக்க மாடி மேல வந்துட்டாடா செத்த நீனு. ஓகே, நெகட்டிவ் பிஆர்னா என்னன்னு நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட பெஸ்ட் நெகட்டிவ் பிஆர் யாருன்னா விஜய் டிவியோட ப்ரோமோ எடிட்டர்ஸ். அந்த அவார்டை நான் அவங்களுக்கு மட்டும்தான் தருவேன், நான் வேற யாருக்கும் தர மாட்டேன். ஏன்னா அவங்க அவங்க யாரோட நெகட்டிவ் பிஆர்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். விஜய் டிவி பிக் பாஸ் ப்ரோமோ எடிட்டர்ஸ் வந்து பிக் பாஸ்ங்கிற ஷோவோட நெகட்டிவ் பிஆர்ஸ். ஏன்னா எவ்வளவோ நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஷோல. கஷ்டப்பட்டு உசுர கொடுத்து டாஸ்க் விளையாடிப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க, எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஆனா நாங்க உருப்படாத உப்புமா சண்டையை தான் போடுவோம் ப்ரொமோல. அது 3 ப்ரொமோலையும், அதாவது மொத்த ஷோலயே அது அது வந்து ஒரு 3 நிமிஷம் கண்டென்ட். அதையத்தான் நாங்க 3 ப்ரொமோவா வெட்டி கொண்டு வந்து உங்க மூஞ்சில திணிப்போம். அதை பார்த்துட்டு நீங்க இந்த ஷோ குப்பையாதான் இருக்கும்னு நீங்க முடிவு பண்ணும் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்கல்ல, அவங்கதான் ஆத்தரைஸ்டு நெகட்டிவ் பிஆர் ஃபார் BB9. அந்த அவார்டு வேற யாருக்குமே போகாது. அடுத்தடுத்தவங்க எல்லாம் வந்து அப்படியே 10 ஸ்டெப் பேக்ல நிக்கணும். மொத்த ப்ரோக்ராமையுமே ஊத்தி மூடுறதுக்கு தான் இந்த ப்ரோமோ எடிட்டர்ஸ் இருக்காங்க. எஸ், அட பாவத்தை, இது தெரியாம லட்சக்கணக்குல செலவு பண்ணிட்டாங்களே தமிழ், என்ன பண்றது? அதேதான். பேசாம இருந்திருந்தா ஆக்சுவலி நீங்க இதுக்கப்புறம் வந்து பிஆர் பண்றவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். உங்க காசை அந்த யாரு ப்ரோமோ கட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருங்க. அழகா அவங்களே சோழிய முடிச்சு விட்டுறாங்க. இதுல என்ன ஆக்சுவலி ப்ரோமோ கட் பண்றதோட ஹெட்டே வந்து பிபி டைட்டில் வின்னர் 5 ராஜு, அதான் நினைக்கிறேன். இல்லங்க, என்னால இதை நம்ப முடியாது. ஐ டோன்ட் திங்க் ஹி இல்ல ஹேஸ் திஸ் மச் கேவலமான டேஸ்ட். ப்ரோமோ no. ஹெட்லயே எனக்கு போடுவாங்களே ராஜுன்னு தான் இருக்கும். இருக்குமே அவருக்குன்னு கேட்கதான் இல்லங்க, அது வந்தாராம். வேற ராஜுவா இருக்கும். நான் ஒண்ணு சொல்லவா, எனக்கு ராஜு கிட்ட நிறைய விஷயங்கள் பிடிக்காது. எஸ்பெஷலி வந்து சமீபத்துல அவர் ஒரு CWC டைட்டில் வின் பண்ணிட்டு அவர் ஒரு நன்றி சொல்லுவாரு. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவர் யாருக்கு நன்றி சொன்னாரோ எனக்கு அது பிரச்சனை. அதெல்லாம் இருக்குதான், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த படியெல்லாம் நான் ராஜு மேல போட்டா ஏத்துக்க மாட்டேன். ஹி டெஃபினெட்லி ஹேவ் பெட்டர் டேஸ்ட். ஒரே மாரியம்மாள் நிமிஷம். மாரியம்மாள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசுங்க. ஹாய் சக்தி, ஹாய் மாரியம்மாள். கேக்குதா? ப்ரூட்டலி ஹானஸ்டா ஏதோ ஒன்று சொல்ல போறீங்க அதானே? இல்ல நெகட்டிவ் பிஆர்னு ஹெட்டிங் வச்சிருந்தீங்களா? அதான் பேசணும்னு. அன்னைக்கு அன்னைக்கு பேசினேன் நான். ஷாம் இருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பேசினேன் நான். அப்போ வந்துட்டு ஐயோ தொண்டை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ, கேக்குதா? கேக்குதுப்பா, தண்ணி வேணா குடிச்சிட்டு வாங்க. ஓகே ஓகே ஓகே. ஒருத்தங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணுறோம், அவங்கள ப்ரொமோட் என்னாச்சு ஆலன்? ஆலன் கிளம்புறாரு, பாய் சொல்றாரு போல. ஓகே ஆமா, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுச்சு. பாய் எவ்ரிபடி. சரி. அந்த ரீசைட் ஓகே ஓகே. பாய் ஆலன். நம்மளை வந்து ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணுறோம், அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்துட்டு அவங்க பண்ண அந்த டீம் அந்த இதுக்குள்ளே அந்த விளையாட்டுக்குள்ளே என்ன பண்ணாங்களோ அதை கட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை இன்னொருத்தவங்க பண்ண விளையாட்டுக்குள்ளே என்ன தப்பு பண்ணாலும் அதை எடிட் பண்ணி போடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்களோட கேரக்டரை புல் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க இல்லையா, அது எதுவாக வேணா இருக்கட்டுமே, யாராக வேணா இருக்கட்டுமே, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப தவறு. அன்னைக்கு இது கணிக்கு இதுதான் நடந்தது. அவங்க தைரியமானவங்க, எல்லாமே ஓகேங்க, தைரியம்தான். இப்போ எனக்குமே என்ன வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் அது ஏன் நான் ஃபேஸ் பண்ணணும் சொல்லுங்கள்? அது வந்து கண்டிப்பாக நான் தைரியமானவனா இருந்தேன்னா என்னை அஃபெக்ட் பண்ணாதா?
அது எப்படி இருந்தாலும் என் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இருக்கும் அது. அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அது. தங்கிடும் அது. ஒரு விளையாட்டுக்காக இவ்வளவெல்லாம் பண்ணணுமா? இவ்வளவெல்லாம் பேசணுமா? எனக்கு எனக்கு அத ஏத்துக்கவே முடியல. எனக்கு தெரியும், கனிய எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே நம்மளோட நெறைய ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆ அதனால தான் எனக்கு அந்த மாரி வந்தன்னா நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவேன். இது வந்து என்ன அப்படியே உடைச்சு ஒண்ணுமில்லாமல்லாம் அப்படியெல்லாம் போட்டுறாது கண்டிப்பா. ஆனாலுமே அது வந்து எனக்கு வலி தான். லைஃப் லாங் இருக்கிற ஒரு வலி தான். அ என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. தைரியமானவங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. இனிமே வர்றதும் நடக்கவே கூடாது. அத யாரும் பண்ணவும் கூடாது. அத என்னால இன்னுமே ஏத்துக்கவே முடியலைங்க. அ ஏத்துக்கவே முடியல. ஏன் ஏன் இவ்ளோ தூரத்துக்கு இறங்குறாங்க? அவ்ளோ முக்கியமா இது? எனக்கு புரியவே இல்லைங்க. எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சுது. அ எல்லோரும் நெனைக்கிறோம்ல, நம்ம இவங்க தைரியமானவங்க, இவங்க எதையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏங்க நாங்க ஃபேஸ் பண்ணணும் அத? ஏன் ஃபேஸ் பண்ணணும்? அப்படி என்ன பண்ணிட்டோம்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? இப்போ நம்ம வீட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போதே இப்போ என் தங்கச்சிகிட்ட கூட கேட்டேன். கனிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்கேன் நான் அவள்ட்ட. அவ யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன். நான் ஓட்டு போட்டா யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. பரவால்ல நீ போடு சொன்னேன். அப்போ வந்துட்டு எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படி சொன்னா. என்ன சரி ஓகே. கனியும் பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. வேணா வந்துட்டு நான் சுபிக்ஷாக்கு வேணா ஓட்டு போடுவேன் அப்படின்னா, சரி பிடிக்கலன்னு சொன்னோனே எனக்கு ரீசன் சொல்லு. ஏன் பிடிக்கலன்னு ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு, அவ என்ன சொன்னா அப்படின்னன்னா, அ இல்ல இல்ல ஆ வந்துட்டு இப்ப இந்த மாரி தப்பாலாம் வந்துட்டு அ அந்த எடிட்லாம் போச்சுது இல்லையா? அதுக்கெல்லாம் அவங்க இடம் குடுத்தாங்க தானே! அதனால எனக்கு பிடிக்கல. அப்படி சொன்னா. என்னால அத ஏத்துக்கவே முடியல. நம்ம நம்ம பொதுவா நம்மளோட சமூகத்துல வந்துட்டு அந்த மாரியான ஒரு பார்வ தான் இருக்கு. அ அவ வந்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ன்னு நெனைக்கிறேன். என்னன்னா, அதனால தான் வந்துட்டு ஐயோ! எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலைங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல இது எல்லாமே. இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம். நமக்கு நடக்கிறது தான் இது. புரியுதா உங்களுக்கு? இது நம்மளோட ஒர்க் பிளேஸ்லயோ, நம்மளோட ஃபேமிலிக்குள்ளேயே நடக்குதுங்க. நீங்க இல்லன்னு சொல்லுவீங்க. பட் நடக்குது. ஓகேவா? நம்மள பிடிக்கல, இல்லன்னா நம்ம மேல ஒரு விமர்சனம் வைக்கணும். ஏதோ ஒண்ணுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இதுதான் நம்ம கேரக்டர தான் புல் பண்ண தான் பார்க்குறாங்க. இது அப்படி சொன்னாலே நம்ம எதுவும் இல்லாம ஆயிடுவோம்ன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அத பண்றாங்க. எதுவும் இல்லாம ஆக மாட்டோம். அது ஆனா அப்படியும் எல்லோருமே இருந்துற மாட்டாங்கல்ல. இப்ப எனக்கு ஃபேஸ் பண்ண முடியுங்கிறதுனாலயே நான் அதுக்கு தகுதியானவளா? இல்லையா? அந்த மாரி தான் நான் நெனைக்கிறேன். ஐயோ! ஒரு கால் வருது. அதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். யாரையுமே அந்த மாரி பண்ணாதீங்க. எப்பவுமே பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. அத சொல்ல தான் வந்தேன் நானு. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். கனியும் இத மறக்க மாட்டாங்க. அ அது அது அப்படிதாங்க. அதுக்கு அது அவங்களுக்கு அது ஏன் அவங்க ஃபேஸ் பண்ணணும்? அத சொல்லணும்னு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நெகட்டிவ் பிஆர்ன்னு நீங்க ஹெட்டிங் போட்டதுனால வந்தேன் நானு. அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ. சூப்பரா பேசுனீங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க ஆக்சுவலா. அதுதான் உண்ம. நீங்க கேட்ட ஒரு கேள்வி இருந்ததுல்ல, அதுதான் உண்ம. நாங்க ஏன் ஃபேஸ் பண்ணணும்? உங்களுக்கு வெறுப்பாகுது. உங்களுக்கு ஒரு கண்டஸ்டன்ட்ட சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக, போற போக்குல உன்ன தூவி விட்டு போயிர்றீங்க. உள்ள இருக்கவங்களுக்கு அத பத்தி தெரியாது. வெளில அவங்க வீட்ல அவங்க அப்பா ஒண்ணு கோ த்ரூ பண்றாரு. அந்த பிள்ளைங்கலாம் ஆல்ரெடி அடாலசென்ஸ்ல இருக்காங்க. அவங்களே ஒண்ணு கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுல அந்த பிள்ளைங்கலாம் ஒண்ணு கோ த்ரூ பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு? நீங்க சப்போர்ட் பண்ற ஒரு கண்டஸ்டன்ட்காக ஒரு நெகட்டிவிட்டிய கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. வெளில வந்து அது எவ்ளோ பெரிய விஷயத்த அவங்க கனி சொல்லியிருப்பா, "இது தப்பா போயிருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்டின்ட்டு. அதெல்லாம் அவ்ளோ ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது. அதுதான் நம்ம அது பண்ணா தானே நெனைக்கிறோம். நம்ம அது நெனைக்க மாட்டோம்ல. இப்போ ஒண்ணு புரியுதா? நம்ம இன்னொருத்தங்கள வந்து எந்த பார்வையில பார்க்குறோம்னா, நான் இத பண்ண மாட்டேன். எனக்கு இப்படி தோணல. நான் இத செய்ய மாட்டேன். அதனால நான் மத்தவங்களையும் அப்படிதான் செய்வாங்கன்னு நான் நெனைக்கவும் மாட்டேன்ல. இல்லையா? இப்ப அந்த பார்வையிலேயே நம்ம பார்க்க மாட்டோம்ல. நான் இத தப்பா பார்க்க மாட்டேன்னா, மத்தவங்களும் தப்பா பார்ப்பாங்கன்னு நான் யோசிக்க கூட மாட்டேன்ல. ஏன்னா நான் அந்த மாரி பண்ணலைல்ல. அதுதான் எங்க பிரச்சனை. அவங்களோட புத்தி எவ்ளோ மட்டமா இருக்குங்கிறது மட்டும் தான் இத எடுத்துக்காட்டுமே ஒழிய, வேற இதனால பெருசா எதுவும்லாம் இல்ல. நம்ம எப்படியோ அது மாரி தான் நம்ம மத்தவங்களையும் பார்ப்போம்னு நான் ரொம்ப நம்புறேன். அதுதான் அங்க. கனி அத பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்க அத யோசிக்கல. இந்த மாரிலாம் போகும்ன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க கூட இல்லன்னா, நான் இந்த மாரி யாராவது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த மாரி இருந்தேன்னா, நான் அத தவறா பார்க்க மாட்டேன். அதுதான் மீனிங் அது. ஆனா எல்லோருமே அப்படி இருக்க மாட்டாங்கங்கிறத வந்து அவங்க இனிமேல் புரிஞ்சுக்குவாங்க மேபி. இவ்ளோத்தையும் பண்ணிட்டு, அவங்க சப்போர்ட் பண்ற ஒரு கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நியாயம் கேட்பாங்க பாருங்க. அதான் அநியாயமா இருக்கும்.
அத வந்து ஸ்பேஸ் போட்டு பேசுவாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப இல்ல அவங்களோட அதுவும் அவங்க குரூரத்த அ- காட்டுது. இல்ல அதுவும் அவங்களுக்கு அவங்களே நியாயம் கேட்டுக்க மாட்டாங்க. இதோ இவங்களுக்கு நியாயம் கேக்குறாங்கல்ல, இவங்க வர சொல்லு, இவங்களுக்கு நியாயம் கேக்குறாங்கல்ல, அவங்கள வர சொல்லுன்னா அடுத்தவங்கள புல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் வாய் உங்க வாய் என்ன வண்டலூர் வரைக்கும் போயிடுச்சா? அபியூஸ் பண்றதுக்கு மட்டும் வாய் வந்தது இல்ல, அப்ப நியாயம் கேட்கறதுக்கும் அதே வாயில கேட்க வேண்டியது தானே? அதுக்கு மட்டும் என்ன மத்தவங்க வரணுமா? எனக்கு அந்த லாஜிக் தாங்க புரியவே இல்ல. நியாயத்தை கூட அவங்க கேட்க மாட்டாங்களாம், இதுக்கு நிக்நேம் வச்சு வேற கூப்பிடுறது. ஆக்சுவலி இப்படி இப்பவுமே வர அந்த காசு இன்டர்வியூ ட்ரீய இவங்களுக்கு போய் தேவையான்னு பாருங்களேன். கேக்குறேன். இவ்வளவு இந்த டிபார்ட்மெண்ட் அசிங்கப்படுத்தி. எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இன்னுமே எப்படி பண்றாங்க பாருங்களேன். ஐயோ! அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலைங்க. இப்பவுமே அவ்ளோ கமெண்ட் போடுறாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க. எப்படிதான் மனசு வருதோ அவங்களுக்கு எனக்கு புரியவே இல்லைங்க. எப்படிதான் இவங்கலாம் யோசிப்பாங்க? இவங்கலாம் எந்த இதுல ஐயோ! மைண்ட் செட் பயமா இருக்குங்க. ஃபியூச்சர் நெனச்சாலே பயமா இருக்கு. நம்மளோட பின்னாடி நம்ம பசங்க சீரியஸாவே நான் பார்க்குறேன். இப்போ நமக்கு வந்து நமக்கு இருக்கிற ஒரு இரக்கமோ இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது, நமக்கு இருக்கிற அந்த கேரக்டர்ஸே வந்து நம்ம பசங்களுக்கு இருக்குதான்னா அவங்க வந்துட்டு டேக் இட் ஈஸி பாலிசி என்ன ரொம்ப டிட்டாச்சா இருக்கிறாங்க. கரெக்டாக எனக்கு சொல்ல வரல. ஓகேவா? அப்போ நம்ம பேரண்ட்ஸை நம்ம ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பசங்க கிடையாது. அதுக்கடுத்து ஏன்னா அப்படிதான் இருக்கு சொசைட்டியில் என்ன இருக்கோ அதுதானே, நம்ம தானே சொசைட்டி இல்லையா? அது அப்படியே தான் பழகுறாங்க. நம்ம வீட்ல என்னவா வேணா இருக்கட்டும். ஆனா எந்நேரமும் நம்ம வீட்ல வச்சிருக்கிறதுலயே பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அடுத்து அவங்களும் வேலைக்கு போவாங்க, செய்வாங்க. இல்லையா? அது வந்து அது அந்த ஒரு என்ன சொல்றது? இரக்கமில்லாத ஒரு தன்மை இருக்குதோ உங்களுக்கு? அந்த பாவம், ஐயோ பாவம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டே வருதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இனி வர ஜெனரேஷன்ஸ்லாம் இப்படிதான் இருக்கும். ஜென்சி கிட்ஸ்லாம் சொல்றாங்க இல்லையா? இப்படிதான் இருக்கும். ஆனா அப்படி இருக்க வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியல. இப்போ நீங்க தெரியல எனக்கு. பேசுறீங்கல்ல, நீங்க இத உங்க அடுத்த ம். ஜெனரேஷனுக்கு கடத்துவீங்கல்ல, அதுதான் ஹோப் மாரியம்மாள். நீங்க பேசுறது ரொம்ப இயல்பா இருக்குது. ஆமா. ரொம்ப எல்லாருக்கும் போய் சேருது. ம். நிஜமாலுமே. நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு இப்ப ரேணு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. மாரியம்மாள் பேசுறது சூப்பரா இருக்கு அப்டின்ட்டு. நீங்க அப்படியே ரொம்ப இல்ல. பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க இந்த பெருசா இதுக்கு ஒரு டெர்ம் குடுக்காம, இதுதான் ஃபார்வர்ட் திங்கிங் இப்படிதான் சொல்லாம, இயல்பா ஒருத்தவங்க நடக்கறது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இருக்குது. ஸோ நீங்க அப்படி நம்ம ஹோப்லெஸ்ஸா அத விட வேண்டாம். நம்மலாம் பேசுறது தான் ஹோப்பே. அப்படி ஆகிடாதுன்னு நம்ம நெனைப்போம். அது இல்லாம இவங்க ம். வேலைக்காக ம். ஒண்ணு பண்றாங்கல்ல. அதுலயும் எத்திக்கல் வேணும்னு சொல்ற அளவு தான் நம் நம் சொல்றது தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேல ஒண்ணு பண்றாங்கன்னா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள மாரி ஆட்கள் பேசிட்டு, நம்மளால முடிஞ்சத சொல்லிட்டு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு அத பரப்பிட்டு நம்ம போயிரணும். அவ்வளோதான். அது ஓகே சக்தி. எல்லாத்துக்கும் ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கு தானே. இப்போ நமக்கு ஒண்ணு நடந்தன்னா அது தவறுங்கும்போது, இன்னொருத்தவங்களுக்கு அது பண்றதும் தப்பு தானே. இல்லையா? அது அது எல்லோருக்கும் தெரியணும் தானே. சரி இவ்ளோ பேர் எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க? எனக்கு ஒரு சில பேர விட்டுடுங்க. அவங்களையெல்லாம் திருத்தவே முடியாத ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் வந்துட்டு அது எல்லா எல்லா காலத்துலயும் இருந்திருக்காங்க, இருப்பாங்க. அவங்களையெல்லாம் விட்டுடுங்க. ஆனா, அது எவ்ளோ பேர் அதிகமா இருக்காங்க. அத நினைச்சா தான் பயமா இருக்கு. இன்னொன்னு என்ன ஒண்ணும் பயமா பண்ண இருக்குன்னா, முடியாது. அத சொன்ன 2 பேர் இன்னும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. யார் தெரியுமா? பார்வதியும், சாண்ட்ராவும். இப்ப வெளில சில பேர் கேவலமா பேசுனாங்கல்ல, அது உள்ள 2 பேரும் பேசுனாங்க. அவங்க இன்னும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் வெளில அனுப்பணும். அதுதான் எப்படி ஆதரிக்கிறாங்க? இதையெல்லாம் எப்படி ஆதரிக்கிறாங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அதனால இது நான் பார்க்கவே இல்லைங்க. நான் சனிக்கிழமையிலேருந்தே நான் ப்ரோகிராம் பார்க்கவே இல்ல. இந்த ஃபேஸ்ல சுத்திட்டு இருக்கேன். இல்ல இங்க எக்ஸ்ல பார்க்குறது தான். அதுவுமே வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாலாம் பார்க்குறதில்ல. எல்லாமே பார்க்குறதில்ல. விட்டுட்டேன். என்னன்னா, அ இப்படிதான் போகும்னா நம்ம ஏன் அத பார்க்கணும்? அது பார்க்குற மாரி ஒண்ணும் இல்ல. அத தூக்கி கீழ போடு அவ்வளோதான். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் மாரியம்மாள். ஷைலு. தேங்க் யூடா. தேங்க் யூ. ஹாய் ஷைலு. ஷைலு. இருக்கீங்களா ஷைலு? ஹாய் சக்தி. ஹாய் ஹாய்ப்பா. எவ்ரிஒன். எப்படி இருக்கீங்க? ஹாய், ஹாய், ஹாய். போயிட்டு இருக்குங்க. எங்க மாரியம்மாள் நான் சொல்ல வேண்டிய நெறைய விஷயம் அவங்க நானும் கிரிப் பண்ணலான்னு வந்தேன். பட் அவங்க லிட்டரலி நான் சொல்ல வேண்டிய நெறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டாங்க. தேங்க் யூ ஃபார் தட். உண்மையாவே அப்படிதாங்க இருக்கு. எனக்கு இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் ஆஃப் என்னோட என்னோட வேலையில ஐ ஜஸ்ட் டுக் அ ஷார்ட் பிரேக். ஏன்னா ஆப்வியஸ்லி என்னோட கிளையண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நானும் ஒரு பிரேக் மாரி எடுத்தேன். இது அவ்வளோ அஃபெக்ட் ஆகக்கூடாது. உண்மதான். நம்ப யூனோ இது இட்ஸ் அ ஷோ. அவ்ளோ மனசுல எடுத்துக்க கூடாது. உண்மதான். பட் இட்ஸ் ஜஸ்ட் அஃபெக்டிங் அஃபெக்டிங் இன் அ வே
நான் இன்னைக்கு யாரோ நீங்க தான் போட்டீங்கன்னு நினைக்கிறேன் சக்தி. அந்த ஒரு போஸ்ட், ஒரு லாங் போஸ்ட் டு த விஜய் டெலிவிஷன் நான் அத ஃபார்வர்ட் பண்ணேன் கூட. பிகாஸ் யூ ஜஸ்ட் கான்ட் அக்செப்ட் இட். கண் எதிர்க்கோ இவ்ளோ கெட்டது நடக்குது. அண்ட் சோ மச் ஆஃப் கிரீடினஸ் கோயிங் ஆன் அண்ட் லைக் பாய்சனஸ் திங்ஸ் கோயிங் ஆன். அத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அது மாரியம்மாள் சொன்ன மாரி அது ஒரு மாரி பெர்சனலா அஃபெக்ட் ஆகுது. ஓகே. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேத்து நான் என்னோட ஃப்ரெண்டோட சன்ன மீட் பண்ணேன். நாங்க வி ஜஸ்ட் காட் ஃபார் அ காஃபி. மீட் பண்ண ஒரு சின்ன பையங்க. ஹி மஸ்ட் பி லைக் 10 இயர்ஸ் ஓல்ட். ஏதோ பேசிட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அவளும் என்னமோ பேசிட்டு இருந்தா. சடனா அவன் வாயிலருந்து வந்த வார்த்தை, என்னால என்னோட ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அவன் சொல்றான். ஏதோ பேச்சுல. இல்ல இட்ஸ் பார்ட் ஆஃப் த கான்வர்சேஷன். அவன் ஒண்ணும் பிளான் பண்ணிலாம் அந்த பையன் சொல்லல. சின்ன பையன். அண்ட் ஆப்வியஸ்லி மை ஃப்ரெண்ட் டிட் நாட் நோ த மீனிங் ஆஃப் இட் அண்ட் ஷி வாஸ் லைக் ஹி காட் இட் ஃப்ரம் பிக் பாஸ்ன்னு சொன்னா. ஐ வாஸ் லைக் நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் இன்வால்வ்ட் இல்ல. இத பார்த்து இந்த சீசன். அண்ட் ஐ ரிமெம்பர்ட் ஃப்ரம் வேர் இட் கேம் ஃப்ரம் அண்ட் தட் ஷாக்ட் மீங்க. ஐ வாசன்ட் ஹாப்பி அபவுட் இட். இது நான் கொஞ்ச நாளுக்கு முன்னால ஸ்பேஸ்ல நான் பேசியிருக்கேன். வி டோன்ட் நோ ஹவ் இட் ரீச் ஆர் ஜெனரேஷன்ஸ். நீங்க சொன்ன மாரி அது இண்டிவிஜுவலா ஒருத்தர் நம்ம வீட்ல சொல்லலாம். ஏய் பேசாத, கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம பசங்கள. வி கேன் ஹேவ் கண்ட்ரோல்ட் டிவி அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். பட் பசங்க ஆப்வியஸ்லி ஆர் ஷார்ப். எங்கேருந்தோ பிக்கப் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு அது என்னன்னு தெரியல. எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த கான்டெக்ஸ்ட்லன்னு தெரியல. பட் ஹி ஜஸ்ட் செட் தட் டயலாக் அது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. அதே கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பிங்கா இருந்தது. பட் இங்க நடக்கிறத பார்த்தா இந்த ஸ்பேஸ்ல இவங்க ஒரு சில பேர் பேசுறது, அந்த நெகட்டிவ் காமெண்ட்ஸ், ஒரு மாரி மெட்டஃபோர் வச்சு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறது. இட்ஸ் ஜஸ்ட் பேட். தட் ஒன் பெர்சன் அவங்க போடுற அந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அது ப்ரோமோலலாம் மாரியம்மா சொன்ன மாரி ப்ரோமோலலாம் வருது அது. அண்ட் அது மட்டும் தான் இருக்கு பார்க்கறதுக்கு. உண்மைதான் அது. நீங்க சொன்னது. அவங்க சொன்ன மாரி நானும் ஷோ பார்க்கல. நான் வெறும் ப்ரோமோஸ் தான் பார்க்குறேன். எக்ஸ்ல என்ன இருக்கோ அத பார்க்குறேன். ஆலன் ப்ரோ போட்டதெல்லாம் நான் லிட்டரலி லைக் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் டு ஹேவ் அ மேக்ஸிமம் ரீச். ஏன்னா இது மோசமா இருக்குங்க. ஐ வாண்ட் பீப்பிள் டு ஜஸ்ட் ஸ்டாப் தி ஷோ இஃப் பாசிபிள். ஸ்டாப் தி ஷோ அப்படிதான் தோணுது எனக்கு. லிட்டரலி எல்லா இன்டர்வியூ ஆஃப் கனி நான் பார்த்தேன். பிகாஸ் ஐ ரியலி லைக் அதான் என்னோட பாஸ்ட் டைமா இருக்கு. அவங்க ஒரு அழகான வேர்ட் இந்த பர்சனுக்கு யூஸ் பண்ணாங்க. ஹிப்போக்ரிட் ஷி செட். ஷி ஹேட் த நர்வ் டு சே ஷி இஸ் அ ஹிப்போக்ரிட்ன்னு சொல்லிட்டு. அது ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டுங்க. திஸ் என்டையர் ஷோ அன்பார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் சம் பீப்பிள் இட்ஸ் கோயிங் ஹிப்போக்ரிட்டிக்கலி பேட். அது நம்ம அக்னாலேஜ் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த நெகட்டிவ் பிஆர் எனக்கு புரியுறது என்னன்னா, ஆப்வியஸ்லி அவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப ஒரு மாரி ஒரு சில பேர் பையன் பக்கம் நிக்கிறாங்க. ஒரு சில பேர் பொண்ணு பக்கம் நிக்கிறாங்க. இங்க எங்கேருந்து ஃபெமினிசம் வந்துச்சுன்னு தெரியல. மேல் ஷாவினிசம் வந்துச்சுன்னு தெரியல. அக்கார்டிங் டு மீ போத் ஆஃப் தெம் ஆர் அட் ஃபால்ட் ஃபார் வாட்டெவர் தட் தே ஹேவ் டன். அதனால ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வேற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தே டோன்ட் ஹேவ் த நர்வ் டு ஸ்பீக் இஸ் இட். இவங்களுக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்றீங்க நீங்க, ஷோவே நாசம் பண்றீங்கன்றது யாருமே சொல்ல மாட்றாங்க. சொன்னா கூட ரொம்ப நைவா, ரொம்ப சாஃப்ட்டா சொல்றாங்க. ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் என்னங்க ஃபீலிங்ஸ்? அவங்க 2 பேரும் ஷோவ நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க 2 பேரும் வெளிய எடுக்க போறாங்களா இல்லையான்னு தெரியல. அண்ட் நீங்க சொன்ன மாரி ஷோ எடிட்டர்ஸ் இது டிஆர்பியான்னு தெரியல எனக்கு. இஸ் திஸ் டிஆர்பி? இஸ் திஸ் ஹவ் டிஆர்பி இஸ் இன்கிரீசிங்? எனக்கு தெரியல இது பத்தி. இந்த சண்டை காமிச்சு டிஆர்பி இன்கிரீஸ் ஆகுமா? இல்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் காமிச்சு டிஆர்பி இன்கிரீஸ் ஆகுமா? ஐ டோன்ட் நோ. அண்ட் இஃப் இட் இஸ் எஸ், இட் ஷுடன்ட் பி எஸ். யூனோ இந்த மாரி இமெயில் அனுப்புறதுனாலயோ, இது அவங்க ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பாங்களா? இல்ல ஜஸ்ட் ஷ்ரக் இட் ஆஃப். ஆடியன்ஸோட வேர்ட் எதுக்குமே யூஸ் ஆகலையான்னு நான் கேட்கிறேன். எனக்கு தெரியல. இது நான் முதல்லலாம் பார்த்ததில்ல. பட் இந்த வருஷத்தோட இந்த டாக்ஸிசிட்டி இட்ஸ் ஹியூஜ். நான் ஆலன் போர் தான் கேட்கணும்னு நினைச்சேன். பட் சம்வேர் தட் திங் அபவுட் ஜாக் சப்போர்ட்டிங் பார்வதி அந்த ஒரு நரேட்டிவ் வந்துட்டு இருக்குல்ல எக்ஸ்ல. ஐ டோன்ட் நோ இஃப் தட்ஸ் ட்ரூ. அண்ட் இட் ஷுடன்ட் பி ட்ரூ. ஏன்னா ஐ வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த supporters of Jack last year. I supported Jack in sound because I just found her very funny sound. அதனால எனக்கு பிடிச்சிருந்தது அவங்க. பட் ஜாக் I couldn't believe Jack is supporting இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல she is supporting one person. I couldn't believe. அது I want to ask about it. யாருன்னா தெரிஞ்ச அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. Is that even true? If it is true, what is wrong with her actually? பிகாஸ் இது என்கரேஜே பண்ணக்கூடாது. இந்த டாபிக்கே விட்டுடணும். நல்லவங்க வின் ஆகணுங்க. அது நான் போன ஸ்பேஸ்லலாம் எவ்வளோ முடியுமோ ஸ்பீக்கர்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். பீப்பிள் வித் குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் கனி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி இஸ் கான் அவுட். வெளியே போனாலும் அவங்க பார்த்தா பேசுறோம். லுக் அட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஷி இஸ் காட். ஷி இஸ் சச் அ குட் ஹியூமன் பீயிங் இல்ல. இப்போ நான் ஐ கேன் see லிட்டில் பிட் ஆஃப் ஹர் இன் அரோரா, லிட்டில் பிட் ஆஃப் ஹர் இன் சபரி. ஐம் ஹாப்பி. இவங்க யாராச்சும் கானா வினோத் கூட இவங்க யாராச்சும் வந்தா ஐ வில் பி ஹாப்பி. பட் ஆப்வியஸ்லி நோபடி கேன் ரீப்ளேஸ் ஹர்ன்னு தோணுது. பட் அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஆஃப் தி என்டையர் ஷோ
ரிமூவ் பண்ண முடியுமான்னு தெரியலங்க. இட் இஸ் ரியலி அஃபெக்டிங். தட் இஸ் ஃபார் ஷூர். உண்மையாவே அஃபெக்ட் ஆகுது. யாராச்சும் இந்த ஜாக்கோட நரேட்டிவ் தெரிஞ்சா சொல்லுங்க. இஃப் தட் இஸ் ட்ரூ, ஏன் அவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு ஐ திங்க் வி ஷுட் டிஸ்கஸ் தட் ஆர் ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ இஃப் தட்ஸ் ஈவன் ட்ரூ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக். தேங்க்யூ தேங்க்யூ Do you, mi- தேங்க்யூ ஷைலு. தேங்க் do you யூ. mind if I reply her, Shakti? பேசுங்க நீ பேசுங்க. ஷைலு, நீங்க சொன்னீங்கல்ல ஜாக் வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்றாங்க. Do you think Jack is sitting down and watching 24/7? There are many people who are influencing her as well. அவங்கள ம். வந்து ஏதோ கொஞ்சம் விஷயங்களை எடுத்து போட்டு அவங்களுக்கு அனுப்பி அவங்களோட இமோஷனை வந்து ட்ரைன் அவுட் பண்ணி அந்த இமோஷன்லேருந்து வர நிறைய விஷயங்களை சிலவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து போடுறாங்க. இதுவும் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ட் லைக் தட். அது வந்து க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் அவங்களுக்கு பழக்கமாக இருக்கிறவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க. பட் eventually there is also a realization time for people. They'll come to know that. If she comes to know that, it's better for her. அப்படி இல்லைனா வந்து they themselves have their own இல்லை அனலைசிங் இது எபிலிட்டிஸ். அது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இட் will prick them. பட் ஐம் சேயிங் லைக் வாட் எவர் தட் ஷீஸ் டன், இட் இஸ் கண்டமபிள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் அப்ரிஷியபிள். I agree. But is that even true? Knowing Jack for that matter, இந்த மாதிரி விஷயத்துக்கு will she fall for this? Will she யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க கேட்க போறாங்களா? Spoiling her own credibility. அங்க ஒரு அவங்க எவ்வளவு கூட்டத்தையே கஷ்டப்பட்டு உட்கார வச்சுட்டு எல்லாரையும் வந்து இதுதான் உண்மைன்னு நம்ப வைக்க சில பேர் இருக்கும்போது சிலவங்க அதுக்கு ஃபால் ஆயிடுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. That's too bad. ஆக்சுவலி ஜாக்லின் அப்படி Too bad, பண்ணக்கூடாது guys. தானே. அவங்க தான் வந்து டஃப் கண்டஸ்டன்ட் லாஸ்ட் சீசன் ஆச்சு, அப்படியே அவங்க பண்றாங்க. Absolutely, yeah. அதுவும் வந்து எனக்கு அவங்க வந்து ஒரு டவுட். ஜெண்டர் பேஸ் என் டவுட்ட பண்ணி கேக்குறனே. ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்படி அவங்க என்ன தப்பா போட்டாங்க? அதுதான் நான் கேட்க வரேன். இல்லனா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு ஒரு டவுட். அவங்க வந்து கமருதீன் பிஹேவியர் அகைன்ஸ்ட் விமன் அத கண்டெம் பண்ணாங்களா? இல்ல இதுல ஸ்டாண்ட் எடுத்தாங்களா? அக்ரெசிவ் பிஹேவியர் ஆஃப் அ மென் டுவர்ட்ஸ் அ விமனை அவங்க கண்டம் பண்ணியிருக்காங்க. இதுல ரெண்டுமே நடந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நீங்க ஃபுல்லா கால் அவுட் பண்ணுங்கிறது ஐடியல் ஸ்டாண்டு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க தப்பான ஸ்டாண்ட் எடுக்கல. அகைன் அக்ரெசிவ் மென்னோட அக்ரெசிவ் ரியாக்ஷனை கால் அவுட் பண்ணணும் தானே. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? அதுதான் தமிழ். அவங்க வந்து தப்பான கால் எடுக்கல, ஆனா அதை சில பேர் சாதகமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல வரேன். அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது பிரச்சனையும் இல்லைன்ற என்னைய கேட்டா. அது கரெக்ட் தான். அக்ரெஷன் வந்து ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது. இந்த சினாரியோ வந்து ஒரு மாதிரி பாரு ஒண்ணு பண்றாங்க, கமருதீன் ஒண்ணு பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேரையும் பிடிச்சு வெளில போடுங்கன்னு தான் என் ஸ்டாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆனா அவங்க வந்து இந்த அக்ரெஷன் டுவர்ட்ஸ் விமன் அப்படின்றத காமன் இதுல சொல்லி பிபின்ற டேக் போட்டாங்க. அதுக்கு மறுநாள் ஒண்ணு போட்டாங்க. இது எங்க தப்பா போச்சுன்னு நான் சொல்றேன். இது 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம இந்த நெகட்டிவ் பிஆரோட கான்செப்ட் வந்து இந்த பிஆர் இவங்களுக்கு பண்ணியிருக்காங்க, இவங்களும் அதுல இருந்திருக்காங்க, ஜாக்குக்கும் இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்றது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இத வந்து ஒரு பக்கம் பாருக்கு சாதகமா பாரு ஃபேன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜாக்க அடிக்கிறதுக்காக என்னம்மா நன்றி கடனா விசுவாசமா அப்படின்னுட்டு இது ஒரு புரிதல் இல்லாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது அவங்க இந்த விஷயத்த மட்டும் கால் அவுட் பண்ணாம ஜெண்டர் ஸ்பெசிஃபை பண்ணாம இத சொல்லி விட்டுருந்தா வேற மாதிரி போயிருக்கும். அவ்வளவுதான் நான் இதுல பாக்குற மிஸ்டேக். இல்ல, நான் வந்து அதை எப்படி சொல்றேன்னா, எஸ் அவங்க ஒரு விஷயம் கால் அவுட் பண்ணிருக்காங்க, அது தப்பு கிடையாது. அவங்க முழுசா பண்ணல, அவ்வளவுதான். அது ஏன் நான் இதை சொல்றேன்னா, இது நம்ம எப்படி போர்ட்ரே பண்றோம், அவங்க மேனிப்புலேட் ஆயிட்டாங்க இல்ல அப்படின்றதெல்லாம் எப்படி ஆயிடும்னா, அவங்க ஏதோ தப்பான ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி. இல்ல அவங்க தப்பாலாம் சொல்லல, அவங்க முழுசா சொல்லல. அரைக்குறையா சொல்றதும் தப்பா சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தட் வாஸ் லைக் மேபி தட் இஸ் நாட் கவரிங் த ஃபுல் இன்சிடென்ட், பட் இட் இஸ் நாட் ராங். ஒண்ணு. இன்னொன்னு, ஆக்சுவலா வந்து இத வந்து ஆளாளுக்கு அவங்கவுங்க ஓன் படிக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். திவ்யா வந்து அனாயிங், இரிட்டேட்டிங், கிளாசிஸ்ட் பிஹேவியர் எல்லாம் இருக்கு. ஆனா the words used on Divya on nomination, do anybody feel it is okay? இல்ல. அப்ப அவங்க அதையே சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா விக்ரம் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் அப்பாலஜி. இல்ல, நான் வந்து ஆக்சுவலி ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட் அது யாருக்கானது அப்படின்னு. அவங்கவுங்க ஓனர்ஷிப் இது பண்ணிக்கிறாங்க. மேபி அந்த 2வது போஸ்ட்ல வந்த விளக்கம் வந்து எஸ், இட் வாஸ் லைக் வெரி எவிடென்ஷியல், இட் இஸ் ஃபார் கமருதீன் அண்ட் பார்வதி.
பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஜென்ரலா கால் அவுட் பண்ணது ஒரு இந்த மாதிரி அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிட்டு கேமரால போய் மன்னிப்பு கேட்கறதுனால அந்த அக்ரெஷன் வந்து சரின்னு ஆயிடாதுன்னு சொல்றாங்கல்ல. இத ஒரு ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கிட்டு கரெக்ட் தானே அப்படின்னு கடந்துதான் போகணுமே தவிர இதை யாரும் பேட்சாவும் குத்திக்க கூடாது. இதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் ஒண்ணும் இல்லைங்கிறது தான் என்னோட டேக். ஐ அக்ரி. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். ஐ நோ எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங். நேத்து நடந்த அந்த ஒரு விஷயம், ஐம் ஜஸ்ட் வாட்சிங் த டைமிங்ஸ் ஹியர். ஓகே, ஜாக்கோட போஸ்ட் வந்த அந்த நேரம், ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் டைம், பட் அந்த டைம் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்லி அந்த நேரமும் நேத்து நடந்த நேத்து அந்த ஒரு ஃபைட் நடந்துச்சுல்ல, அது நான் பார்த்தேன். ஓகே, த ஹோல் ஃபைட் பார்த்தேன். த பிசிக்கல் வயலன்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் வுமன். ஓகே, ஷி டசன்ட் டிசர்வ் அ நேம். த பிசிக்கல் வயலன்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் வுமன். இவங்க மூலியமா தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. அஃப்கோர்ஸ் ஷி வாஸ் ஆல்சோ லிட்ரலி இன்ட்ரிகேட்டிங் ஹிம். ஒரு மாதிரி இன்ஸ்டிகேட் பண்ணி அவனை கோவம் வர வைக்கிற மாதிரி. அண்ட் ஹி இஸ் ஆப்வியஸ்லி அ ஷார்ட் டெம்பர்ட் மேன். ஓகே, ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஹிம் ஆர் சம்திங். அக்கார்டிங் டு மீ நீங்க சொன்ன மாதிரி both of them are completely at fault. Okay, according to me both of them should get red card. But instigation வேற விதமா நடந்துச்சு from this person, from this lady, and he got instigated and he actually threw her basket or something, and she's the one who hit him first. And according to I also saw that she hit him twice. Okay, so நேத்து incidents, because it was so coincidental, நீங்க சொல்ல மாதிரி benefit of doubt நம்ம ஜாக்கு கொடுத்தே ஆகணும். மேபி she was referring to something else. பட் அந்த இந்த போஸ்ட் வந்ததுக்கும் அவங்க இந்த விஷயம் நடந்ததுக்கும் இட் வாஸ் வெரி கோஇன்சிடென்டல். ஓகே, இஃப் தட்ஸ் வாட் ஷி மென்ட், அதனால தான் நான் கேட்டேன் இந்த கேள்வி இந்த ஸ்பேஸ்ல, பிகாஸ் யூ கைஸ் டோன்ட் நோ அது பெட்டர். நமக்கு தெரியவே தெரியாதுங்கிறது தான் பிரச்சனை இந்த இடத்துல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போஸ்ட் வந்தது. ஈவன் லைவ்ல கூட இந்த இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆகலைங்கிறது தான் என்னோட மெமரி. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். பட் அப்படி பார்க்கும்போது இது ஓகே, எதுக்கானதுன்னே தெரியலங்கிறதுனால எனக்கு இது கருத்து சொல்லவே இல்லை. அவங்க சொன்ன கருத்து கரெக்டானா கரெக்ட். அக்ரெசிவ் பிஹேவியர் பண்ணிட்டு நீங்க மன்னிப்பு கேட்கும் போது அது சரி ஆகாது. அவ்வளவுதான் தேர் டென்ஸ்ன்னு எனக்கு தோணுது. ஐ அக்ரி. மேபி அது பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம கொடுத்தாகணும். ஐ அக்ரி. சரி, தேங்க் ஓகே. யூ. ஜாக்க போட்டு பொளந்தது போதும். சாரி விக்கி, ஒரே நிமிஷம். ஐயோ, எங்க மேடிய காணோம்? அதுக்கு நடுவுல ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன் சக்தி. நேத்து அதுலதான் ஹக்கு ஸ்பேஸ் ஏன்டா விரக்தியில பேசுறீங்க? என்னத்த அதான் நான் சொன்னேனே, ஒரே ஒரு கார்டு மட்டும் பெண்டிங். அந்த பெண்டிங் அதை கொடுத்துட்டாங்கன்னா நான் கடை சாத்தியலாம் இருக்கேன். சரி, ஸ்பீக்கர் நேத்து அந்த நைட் வந்து அரோராவும் சுபிக்ஷாவும் வந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து இவங்க 2 பேரும் காத்துட்டு விக்ரமும் சபரியும் இது பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ அரோரா வந்து இவங்க ஏதோ பிரைஸ் பண்ணுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. சோ அது வந்து கிண்டலுக்கு சொல்றதுதான் அப்படிங்கிறதுக்கு விக்ரம் வந்து பெருமையா என்ன சொல்வாருன்னா, பொய்மையும் வாய்மை உடைத்து குறை தீர்த்த நன்மை பயக்குமே கனி சொல்லி குறை கொடுத்திருக்காங்க. நன்மை பயக்கும் யாக ஒரு குரல் இருக்கு, கனி சொல்லி கொடுத்து. அதுக்குதான் பிக் பாஸ் சொல்றாரு இல்லையா, யாகாவராயன்னு. அது அவன் யோசிச்சிருக்க மாட்டாரா? ஆஹா, இத சொல்றாருன்னா அப்ப வந்து எனக்கு கண்டிப்பா வீக்கெண்ட்ல அடி வாங்குவேன்னு சொல்லிட்டுதான் நேத்து போய் சாரி கேட்க ட்ரை பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இல்லன்னா அவரா போய் எதுக்கு திவ்யா கிட்ட சாரி கேட்க போறாரு? இல்ல, ஜெனரலாவே கண்டினியூ ஒண்ணு சொல்றேன் சாந்தினி. ஜெனரலாவே வந்து அதாவது இந்த சீசன் 4ல ஒண்ணு சொல்லுவாங்க, ஆரி பிரதர் சாரி பிரதர்னு. விக்கல் சிக்கரமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது செய்ய வேண்டியது, சாரி கேட்க வேண்டியது. இன்னைக்கு இருக்குதுல்ல அவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து. இன்னைக்கு ப்ரோமோவை பார்த்தாலே அது திவ்யா மேல தப்பு இல்லைங்கிற மாதிரிதான் இருக்குது. ஆனா ப்ரோமோ வச்சு எந்த முடிவும் சொல்லக்கூடாதுங்கிறதுனால லைவ்ல டாஸ்க். இல்ல, ப்ரோமோல என்ன தப்பு இல்லன்றீங்க? எனக்கு புரியல. ப்ரோமோல எங்க மூஞ்சில அடிக்காதன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. மூஞ்சில அடிக்காதன்னு சொல்ல மாட்டாங்களா? மூஞ்சில பால் வந்து அடிக்குது, மூஞ்சில அடிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அது ஒரு பிரச்சனையாங்க. அது பிரச்சனை இல்ல, மூஞ்சில அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, மூஞ்சில பர்பஸ்ஃபுல்லா அடிக்கலன்றாங்க. அப்ப என்ன பண்றது? அவதான் சொல்லிட்டாலே, நான் பர்பஸ்ஃபுல்லா படிச்சீங்கன்னு நானும் சொல்லலன்ட்டாலே. ஆனா எனக்கு திவ்யா கிட்ட இருக்க இஷ்யூ என்னவா இருக்கும் தெரியுமா? she didn't know where to stop. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவளோட பிரச்சனை என்னன்னா, அவ கரெக்டா தான் ஆரம்பிப்பா. அவ சொல்ற விஷயமும் கரெக்ட் தான், அவளுக்கு எண்ட் எங்க பண்ணணும்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆஸ் பர் த ப்ரோமோ ஆக்சுவலா திவ்யா மேல தப்பு கிடையாது. நீங்க வந்து ஒருத்தர் நான் ஒண்ணு சொல்றேன். இங்க பார்வதி என்ன பண்றாங்க தெரியுமா? கமருதனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனை போய் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நேத்து எக்ஸாக்டா பார்வதி பண்ணது அதுதான். இல்ல, நேத்து கமருதனும் அதுதான் பண்ணாரு. பார்வதியோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் பந்து இருக்குதான் எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்துட்டு அவளை ட்ரிகர் பண்ணி விட்டு மாத்தி 2 பேரும் ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆக்சுவலி ஸ்பீக்கிங் விக்ரமும் திவ்யாவும் தேர் ஆல்சோ டூயிங் தட் டு ஈச் அதர். ஆனா திவ்யாவோட அந்த அந்த எல்லாத்தையும் எக்ஸாஜரேட் பண்ற அந்த பிஹேவியர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இம்ப்ராப்பரா நமக்கு லேண்ட் ஆகுது. சொல்லு ஸ்பார்த்தா. போஸ்ட்டுக்கும் அதே தான் லேண்ட் ஆகுது. இல்ல நீங்க எனக்கு தெரியல. எனக்கு நான் ப்ரோமோல பார்க்கும்போது விக்ரம் சைடு தான் நான் அனுப்பேன். நான் ஏன்னு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி திவ்யா அந்த கண்டஸ்ட அவன் அங்க இந்த ப்ரோமோலயும் சொல்லியிருப்பான். வெளியில அப்படி அவங்க சொல்லல, இந்த டோன்லயும் சொல்லல. இது வேணுக்குனே அடிச்ச மாதிரி சொன்னாங்கன்னாங்க. இது எங்க இருக்குன்னா லைவ்ல ஒரு 4வது டாஸ்க் நடந்துச்சுல, அப்ப விக்ரமால தான் இவங்க அவுட் ஆயிட்டேன், அதை பார்த்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி அவங்க திவ்யா சொன்னதா விக்ரம் லைவ்லயே சொல்லுவான். புரியுதா? அந்த இடத்துல ஏன் திவ்யா அப்ப யூஸ் பண்ணிட்டாங்களா விக்ரமோடத? அப்படியும் யோசிக்கலாம்ல நான் நம்ம இப்ப அப்ப. என்ன சொன்னேன்? இல்ல நான் இப்ப என்ன சொன்னேன்? நானும் அதத்தான் சொல்றேன். 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்கவங்க வீக்னஸ தூண்டி விட்டுட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு தான் சொன்னேன். எனக்கு விக்ரம் வந்து இதுல கரெக்டா ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. நான் ஓப்பனா சொல்லவா? விக்ரம் இஸ் யூசிங் திவ்யான்றதையும் சொல்றேன். திவ்யா இஸ் யூசிங் விக்ரம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்ளோ பேசுற விக்ரம்க்கு பாரதி கிட்ட வாய் வர மாட்டேங்குது. சாண்ட்ரா நேத்து அவர் கண்ணு முன்னாடிதான் அந்த இதை எடுத்துட்டு போனாரு. அவர் நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். ஆனா அது சாண்ட்ரா ஹார்ஷா பிஹேவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்வதி விஷயத்துல கமருதனை வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு இஷ்யூ மொத்தமா பார்வதிக்கு ஃபேவரா ஒயிட் வாஷ் பண்ணதும் விக்ரம் தான். இங்க நீங்க வீரத்தை காமிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. இது ஒருத்தரோட ஸ்டாண்ட் ஒண்ணுன்னா அது எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கணும். இன்ஃபேக்ட் விக்ரம திவ்யாவை விட ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணது பார்வதி தான். பார்வதி கிட்ட வராத கோவம் திவ்யாட்ட வருதுன்னா நான் அதை எப்படி பாப்பேன்னா 2 பேரும் ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி கண்டென்ட்காக மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல அது அப்ப கண்டென்ட்காண்டி 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா 2 சைடும் ஸ்டாண்ட் எடுக்க கூடாது. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதே திவ்யாக்கு எனக்கும் பாயிண்ட் வைக்க முடியும். அதே டாஸ்க்ல திவ்யா ஏன் சாண்ட்ராட்ட போய் பால போட முடியல? ஏன் பார்வதிட்ட போல? ஏன் இவன்ட்ட போல? சபரிட்ட போல? விக்ரம்கிட்ட மட்டும் ஏன் அவங்க போனாங்க? விக்ரம்ட்ட அவங்க போல, அவரு வந்ததுனால ட்ரீட் பண்ணுவாங்க. மத்த யாரும் அவங்க கிட்ட அப்ப வரல. அவங்க அவங்க ஆப்போசிட்ல போலாமே. அவங்க டிஃபென்சிவ் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க நேத்து. நான் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இல்ல, விக்ரம் டிஃபென்ஸ் திவ்யாக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு இல்ல, 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிறாங்கன்னு தான் சொல்றேன். இல்ல இந்த இடத்துல திவ்யா தனியா இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க சொன்னா அந்த டிஃபென்ஸும் எடுக்க முடியும். நான் அதனாலதான் சொல்றேன், both are doing a game of triggering each other. இங்க வந்து விக்ரம் எமோஷனலா லைவ் கஷ்டப்படுறாரு. பார்த்துட்டு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் வேணா சொல்லலாம். இப்ப நான் ப்ரோமோ தெளிவாதான் பார்த்துட்டு சொன்னேன். திவ்யாக்கு ஸ்டாண்ட் எடுக்கலாம்னு சொல்லலாமா? ஆஸ் பர் த ப்ரோமோ எனக்கு திவ்யா சொன்னதா கரெக்ட்ங்கிற மாதிரி இருந்ததுன்னு தான் சொன்னேன். ஏன்னா மூஞ்சில பால் அடிக்காதீங்கன்னு ஒருத்தங்க அது வந்து ரொம்ப இயல்பா எல்லாரும் சொல்ற டைலாக் தான், அதனால சொன்னேன். அதுதான் அதுக்கு டிஃபென்சிவ் ஸ்டேட்மெண்டாவே ப்ரோமோலயே வச்சிருப்பான்ல, இந்த மாதிரி நான் வேணுக்குனே அடிக்கலைங்க, இது கேமு, நீங்க ஆனா அங்க சொன்ன டோன் அப்படி இல்ல, நான் வேணுக்குனே அடிச்சேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒண்ணு எனக்கு ப்ரோமோல சொல்லட்டுமா? கம்மியா ஆக்சுவலி கிடைச்சது. அதுவே நிட்பிக்கிங் தான் தெரியுமா? நீங்க அடி வாங்கின எரிச்சல்ல நீங்க ரொம்ப சாஃப்ட் டோன்ல எல்லாம் சொல்ல மாட்டீங்கங்க. நான் இப்போ சொல்றேன், நான் திவ்யாக்கு டிஃபென்ஸ் எடுக்கணும்னு நினைக்கல. ஆனா இங்க நிஜமாலுமே கேக்குறேன், உங்க மூஞ்சில பந்து பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ஷ் டோன்ல தான் வரும். அத நீங்க ஒரு பாயிண்டா எடுத்து அதுக்கப்புறம் சண்டை போடுறதே தப்பு. இந்த சண்டையை திவ்யா விக்ரம் கிட்ட போட்டிருந்தாலும் நான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் வைப்பேன். நமக்கு அப்ப டக்குன்னு பந்து படும்போது நம்ம எரிச்சல்ல அது நீங்க எப்படி வந்து அடி பட்டவங்க கிட்ட டோன் போலீஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அது யார்கிட்டயுமே நம்ம பண்ண முடியாதுங்கிற நானு. அது விக்ரம்க்கு அந்த அடி விழுந்து விக்ரம் இதை சொல்லியிருந்தாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். நீங்க இந்த டோன்ல சொல்லல அந்த டோன்ல சொல்லலாம் சொல்ல முடியாது. அவர் கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரா, அந்த கிளாரிபிகேஷனை திவ்யா ஒத்துக்கலையா? இல்ல நீங்க என்ன வேணும்ட்டே தான் பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப லைவ் பார்ப்போம். அப்படி வந்து இல்ல நீங்க வேணும்ட்டே மூஞ்சியில குறி பார்த்துதான் எரிஞ்சீங்கன்னு திவ்யா சொன்னா நானே திவ்யாவை போட்டு அடிக்கிறேன். ஆனா உங்க டோன் மாதிரி இருந்ததுன்னு விக்ரம் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அடிப்பட்டப்போ அந்த அவ்வளவு சாஃப்ட் டோன்ல எல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டோன் வரும். நானும் அதான் சொல்ல, நான் டோனுக்கு எல்லாம் டிஃபெண்ட் எடுக்கல, அடிபட்டா டோனுக்கு எல்லாம் வரும். ஆனா அதை அவங்க திரும்ப ரிப்பீட்டேட்டிவா திரும்ப அதே மாதிரி நீ வேணுக்குனே அடிச்சேன்னு சொல்லி இருந்தா நான் அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன். அதான் நானும் சொல்றேன், லைவ் பார்த்துட்டு அடிக்கலாம். ஸ்பேஸ் டாபிக்கே வரல. அதத்தான் சொல்ல வந்தேன். இந்த நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம்ல, இந்த நெகட்டிவ் பிஆர் ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுது. ஏன்னா நான் இப்ப கீழ இருந்து போறேனே, 24/7 பாக்குறவங்க ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில இருக்காங்க.
அதுக்கப்புறம் 1 hour பாக்குறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வெறும் வீக்கெண்ட் எபிசோட்ஸ் பாக்குறவங்க இருப்பாங்க. ப்ரோமோ தேங்க்யூடா. ப்ரோமோ மட்டும் பாக்குற அடே இருடா இருடா. ப்ரோ அவனுக்கும் பிடிக்கலையா நெகட்டிவ் பியர். ஐயோ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். ப்ரோமோ மட்டும் பாக்குறவங்க இருக்காங்க. வெறும் இந்த வீடியோஸ் கட் எல்லாம் இருக்குதுல்ல, அதாவது கடைசி வரைக்கும் என்ன பேச விட மாட்டான்னு நினைக்கிறேன் நான். சரி, இந்த வீடியோ கட், இந்த பிஆர் நெகட்டிவ் பிஆருக்காக எதுக்கு இருக்க கண்டஸ்டன்ஸ் அசிங்கப்படுத்தி அவங்க பண்ணாத ஒண்ண கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த வீடியோ கட் இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கும். எக்ஸ்லயும் சிலது நம்ம பார்த்திருக்கோம். அஜெண்டா ட்ரிவனா நெரேட்டிவ் செட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாக்குறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி பாக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகம், இவங்க ஓட் பண்றதும் அதிகம். அதனாலதான் இந்த நெகட்டிவ் பிஆர் ரொம்ப தப்பு. இது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் இந்த பிக் பாஸ் இதுல கொண்டு வருது அப்படின்னு நான் சொல்றேன். வெறும் கால்ல ஓட் பண்றவங்க தான் இத அதிகமா கன்சியூம் பண்றவங்க தான் மிஸ் கால் பண்றவங்களா இருப்பாங்க. சோ இது இது பிக் ஷோவே மேக்கர்ஸே ஸ்டாப் பண்ணாதான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா பாத்தீங்கன்னா முதல் கல்பிரேட்டா அவங்கதான் இருக்கானுங்க. இது ஸ்டாப் பண்ணாம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் ஜெயிக்கணும், எஃபர்ட் போடுறவங்க ஜெயிக்கணும், ஆக்சுவலாவே ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, பிஆரே தப்பு அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க பீப்புள். பிஆர் எல்லாரும் வச்சிருப்பாங்க. பிஆர் ஒர்க் இப்ப எனக்கு என் ஃப்ரெண்டு பண்ணாலும் அது ஒரு பிஆர் ஒர்க் தான். அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணி அதை கன்சியூம் பண்ற பீப்புள் ஓட்டிங் வைஸ் அதிகமா இருக்காங்க. நம்ம எக்ஸ்ல நம்ம பாக்குற ஆட்களும் 24/7 பாக்குற ஆட்களும் எத்தனை பெர்சன்டேஜ் கூட எனக்கு தெரியல, அவ்வளவு கம்மியான பீப்புள் தான். சோ இது எங்க போகுது, எங்க போய் நிக்க போகுது, இதை எப்படி ஸ்டாப் பண்றது, எதுவுமே ஐடியாவே இல்ல. எனக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இருக்கு சக்தி, சொல்லலாமா? சொல்லுங்க நீ. இல்ல, ஆல்ரெடி நம்ம இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் they are actually finding very difficult in relationship kind of issues, which is a common social issue at the moment. Like certain generationsல இந்த 1890sல இருக்கவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ண மாதிரி, they don't have strong beliefs and hopes and stuff like that, and also their stamina is quite low. They come into quite early decisions. They don't find அந்த என்டூரன்ஸுங்கிறது அவங்க கிட்ட இருக்க மாட்டேங்குது, ரெசைலன்ஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படி இருக்கிற இந்த மாதிரி சினாரியோல இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை கான்ஸ்டன்டா அதாவது இந்த சீசன் தொடங்குனதுல இருந்து சாரி ஆன் அண்ட் ஆஃப் அது ஒரு டாக்ஸிக் பிஹேவியரா இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓவர் அண்ட் ஓவர் போர்ட்ரே பண்ணிட்டே இருக்கும்போது, ஆர் தே செட்டிங் அ ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ்? அப்புறம் எதுக்கு வீக்கெண்ட்ல ஒரு ஹோஸ்ட்டை வச்சுட்டு நீ பண்ணது சரியா, அப்ப சரியா இருக்கிறது தான் பண்ண வேண்டாம், எதை வேணாலும் பண்ணிட்டு எப்படி வேணாலும் போலான்னு தேவையில்லாம அவ்வளோ கொடுத்து ஒரு ஹோஸ்ட்டை வைக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஒரு மாடரேட்டர்னு ஒருத்தர் மாதிரி ஒரு ஹோஸ்ட்டை வச்சிருக்காங்க அப்படின்னா, நீ பண்றது தப்பு, உன்னோட கேமை நீ இப்படிதான் ஒரு மொரால்ல விளையாடணும் அப்படின்னு சொல்றவங்க, அப்ப இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக்கான விஷயத்த த்ரூ அவுட் சரி கொஞ்ச நாள் காமிச்சாங்க. லாஸ்ட் சீசன்ல இருந்துச்சு, எல்லா சீசன்லயுமே ஒரு டச் ஆஃப் இட் இருக்கும். இது டுவர்ட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம் போகும்போது, இது இந்த அளவுக்கு ஷோகேஸ் பண்ணும்போது, பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் ஆர் ஆக்சுவலி வாட்சிங் இட். இது எந்த அளவுக்கு டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறத ஜென்ரல் ஆடியன்ஸே புரிஞ்சுக்கிட்டு அதை வாய்ஸ் அவுட் பண்ணும்போது, ஒரு ஷோ மேக்கரா இருக்கிறவங்க ஒரு எக்ஸாம்பிள். அதுவும் இல்லாம விஜய் டிவி எந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான டிவின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். அப்படிப்பட்டவங்க இதை கான்ஸ்டன்ட்டா அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்றப்ப தட் இஸ் ஆல்சோ நாட் நைஸ். அது மட்டும் இல்ல, நேத்து நடந்த இன்சிடென்ட்ஸ் இட்ஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் வயலன்ஸ் அந்த மாதிரி. நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நம்ம எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்றோம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, வயலன்ஸ்ன்றது எவ்வளோ பெரிய தப்புன்னு. இவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் மீடியால பண்ணிட்டு, அதுக்கு இம்மீடியட்டா எந்த ஸ்டெப்புமே எடுக்காத மாதிரி இவங்க எல்லாம் பண்றது, இதெல்லாம் வேர் ஆர் தே லீடிங் அஸ் இன்டு? வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தே ஆர் செட்டிங் ஃபார் அஸ் அப்படிங்கிறது. அப்ப நீங்க நெகட்டிவ் பிஆர்ன்னு சொல்லும்போது, இந்த நெகட்டிவிட்டி அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுல்ல. அன்னைக்கு அரோராவும் அவங்க பேர் என்ன சுபிக்ஷாவும் அவ்வளோ நேரம் நின்றுருக்காங்க. இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங் அட் ஆல். அன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு ஹைப் சேனல் அவங்களுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ரியலி அப் டு த மார்க். அதே மாதிரி ஒவ்வொரு கேம்ஸுக்கும் ஒருத்தரும் போட்டிருக்க எஃபர்ட் அதெல்லாம் காமிக்க வேண்டியதானே ப்ரோமோல, அதெல்லாம் ஹைலைட் பண்ண வேண்டியதானே, அதெல்லாம் இவங்க ஜியோ ஹாட்ஸ்டார் இதில் பண்ண வேண்டியதானே, அதெல்லாம் ஒன்றுமே வர மாட்டேங்குது. திரும்ப 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 இதே தான் வருது.
இதே தான் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெகட்டிவிட்டி வந்து இட்ஸ் கமிங் ஃப்ரம் த சேனல் இட் செல்ஃப். லைக் வை தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ஒன்லி ஷோயிங் தீஸ் டூ பீப்புள், வை தே ஆர் ஆக்சுவலி நாட் ஷோயிங் தி அதர்ஸ். அதுலேயே ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. இந்த அங்கேயே வந்து இந்த ஷோவோட அவங்க நினச்சிக்கிறாங்க கேஆஸு, அப்யூஸு, வயலன்ஸ் இதை மட்டும் காமிச்சு ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் 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 டிசப்பாயின்மெண்ட். இந்த டிசப்பாயின்மெண்ட்டுக்கு இடையில இந்த ஜனங்க வேற சரி பிஆர் யார் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுக்கும்போது எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு ஹாவ் அ பிஆர் டு டூ சம் சார்ட் ஆஃப் திங்ஸ். even if they're going to start like a small scale industry, ஏதாவது ஒன்று பண்ணால் கூட எல்லாத்துக்குமே பப்ளிக் ரிலேஷன்ஸ் தேவை தான். ஏன்னா டு என்ஹான்ஸ் இட், டு ப்ரொமோட் இட். இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஏன் அவங்களுக்கு ஓனப் பண்ண கூட பயமாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஆமாம் நான் பிஆர் வச்சுருக்கேன், எனக்கு வந்து என்னை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு தைரியமாக ஒத்துக்கிற அளவுக்கு கூட அங்கே யாருக்குமே இது இல்லை. அப்போது ஏன் இவங்க பண்ணலைன்னா அவங்களே அது எல்லாருமே நெகட்டிவாக ஏதோ ஒன்று வந்து இன்னொருத்தர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக வைக்கிறதுனால தானே இவங்க எல்லாருக்கும் பயம் வருது. அப்போது கரெக்டான ஆளை இது பண்ணி ஒரு மொராலோட இவங்க பிஆர் பண்ணலைங்கிறதும் அங்கே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிவீலிங் அவுட் சைட் தானே. ஆன் த ஹோல் லைக் எவ்ரிபடி இஸ் மெஸ்ட் அப் எவ்ரிவேர் அண்ட் திஸ் இஸ் நாட் அட் ஆல் நைஸ். லைக் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று தேடணும்னு இங்கே தேடி வர்றவங்களுக்குமே அது வந்து ஒரு ரொம்ப ஒரு இப்போ வந்து ஆடியன்ஸே இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே காமன் ஆடியன்ஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் டோட்டலி லீடிங் சம்வேர் நெகட்டிவ். ஆமா, இது ஒரு டீப் கான்வர்சேஷன். வேற யாராவது எனக்கு தெரிஞ்சு அங்க லைவ்ல ஏதோ மும்மரமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா கண்டுட்டு போறாங்க. டாஸ்க் போயிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் சொல்லணும். இந்த பிஆர் டாபிக் வந்து கண்டஸ்டன்ஸ் பேச தயக்கப்படுறாங்கிறதுனால நான் கண்டஸ்டன்ஸ் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா பிஆருக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க நிறைய பேருக்கு புரியறது இல்ல. சோ யாராவது வந்து போல்டா ஆமா நான் வச்சிருக்கேன்னு சொன்னா அவங்க ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுவாங்க. சோ அன்டில் அண்ட் அன்லெஸ் மக்களுக்கு பிஆரோட புரிதல் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படி சொல்றதுதான் நானே சரின்னு சொல்வேன். ஏன்னா இது நம்ம எல்லாரையுமே பஸ்கடியில தள்ளுற மாதிரி இருக்கும். என்ன ஆகும் கடைசிக்கு இது என்ன ஆகும் தெரியுங்களா? யாராவது ஒருத்தர் நேர்மையான ஒரு கண்டஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாங்க என்ன ப்ரமோட் பண்றதுக்கு நான் பிஆர் லைக் நான் ப்ரமோட் பண்றதுக்கு ஆள் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவங்க மட்டும்தான் அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வாயை திறந்து சொல்லிட்டதுனால பத்தியா ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல மட்டும் மொத்தப்படியும் திருப்பிடுவோம். ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் நமக்கு பிஆர் பத்தின கிளாரிட்டி வர வரைக்கும், பிஆர் நார்மலைஸ் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து எனக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லலைன்னா அது கரெக்ட் தான். அதை அவங்க நானே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா இத சொல்லிட்டு நெகட்டிவ் பிஆரோட புரிதல் அவங்களுக்கு இருந்து நெகட்டிவ் பிஆர் தப்புன்றத சொல்லி அது